அனைவருக்கும் வணக்கம். சூப்பர் போனஸ் இன்கம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்தீங்கன்னா 3 டைரக்ட் கொடுத்தா என்ன கிடைக்கும், 5 டைரக்ட் நம்ம டீமில் எல்லாரும் கொடுக்குறாங்க, அதனால் நமக்கு என்ன கிடைக்கும், 10 டைரக்ட் கொடுத்தா நமக்கு எவ்வளோ கிடைக்குன்றதை சூப்பர் போனஸ் மட்டும் ஒரு வீடியோ விளக்கம் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, இது ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் சூப்பர் போனஸ் இன்கம் கிங்வேஸில் கிடைக்கும். நீங்கள் ஏன்ற ஒரு நபரை கொடுக்குறீங்க, பின்னு ஒரு நபரை டைரெக்டாக கொடுக்குறீங்க, சி என்ற நபரை டைரெக்டாக கொடுங்க. இது நான் 3 மேட்ரிக்ஸில் சொல்கிறேன். 3x3 மேட்ரிக்ஸில் உங்களுக்கு எத்தனை லெவல் வேணாலும் போகலாம். தோராயமாக ஒரு 10 லெவல் மட்டும் நான் கால்குலேஷன் சொல்கிறேன், ஓகேங்களா? இது 10 லட்சம் நினச்சிரும். லெவல் 10 லெவல். இப்போது இது ஃபஸ்ட்டு, இது லெவலில் சேர்த்துக்க வேண்டாம். 3 டைரக்ட் கொடுத்தீங்க. இதில் இவர் கொடுக்குற டைரக்ட்லேருந்து தான் வரும். இவர் 3 டைரக்ட் கொடுக்குறாரு. 3 டைரக்ட் கொடுக்கும்போது நீங்கள் சூப்பர் போனஸ்க்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க. இவர் எப்போ டைரக்ட் கொடுக்குறாரோ அப்போலேருந்து உங்களுக்கு சூப்பர் போனஸ் வரும். இந்த 3 பேர் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, 3 × $5 சிக்கல் எவ்வளோ கிடைக்கும், $15 உங்களுக்கு சூப்பர் போனஸ் கிடைக்கும். இதில் இவங்க 2 பேர் உங்கள் அண்டரில் வந்துடுவாங்க. இவருக்கு கீழே வரக்கூடிய நபர்கள் இவர் அண்டரில் வந்துடும், ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு இந்த 2 பேர்கிட்ட இருந்தால் உங்களுக்கு அடுத்த இன்கம் ஸ்டார்ட் ஆகும் சூப்பர் போனஸ். இவருக்கு கீழே எவ்வளோ டீம் போனாலும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகாது, இவருக்கு தான், ஓகேங்களா? இப்போ இந்த 2 பேருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் 3 பேர் கொடுக்குறாரு, ப்ளஸ் இவர் 3 பேர் கொடுக்குறாரு. அப்போ 6 பேர் ஆச்சுங்களா? 6 பேர்கிட்ட இருந்து $5 உங்களுக்கு $30 இன்கம் கிடைக்கும், ஓகேங்களா? அடுத்து இவர் கொடுத்த 3 பேர் இருக்கு இல்லையா, அதில் 2 பேர், இது எப்படி நான் புரிய வைக்கிறதுனா, ஒரு நிமிஷம். இவர் 3 பேர் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோ, இவர் 3 பேர் கொடுக்குறார், 6 பேர் × $5 உங்களுக்கு $30 கிடைக்கும். ரெண்டாவது லெவல்லேருந்து, இது ஃபஸ்ட் லெவல்னு வச்சுக்கோங்க, இது செகண்ட் லெவல்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? உங்களுக்கு இங்கேருந்து தான் லெவல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட் லெவல், இது செகண்ட் லெவல். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா, இவர் கொடுத்த 3 பேர், இவர் கொடுத்த 3 பேரில் இந்த 2 பேர் மட்டும்தான் உங்களுக்கு அண்டரில் வரும். இந்த 2 பேர்கிட்ட இருந்து தான் டீம் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அப்போ இவர் 3 பேர் கொடுக்குறார், இவர் 3 பேர் கொடுக்குறார், இவர் 3 பேர் கொடுக்குறார். இவர் எத்தனை பேர் கொடுத்தாலும் இவருக்கு தான் பெனிஃபிட்டு, இவர் எத்தனை பேர் கொடுத்தாலும் இவருக்கு தான் பெனிஃபிட்டு. சரி, இவருக்கு தான் பெனிஃபிட். இவர் எத்தனை பேர் கொடுத்தாலும் இவருக்கு தான் பெனிஃபிட், ஓகேங்களா? இவர் எத்தனை பேர் கொடுத்தாலும் உங்களுக்கு பெனிஃபிட் கிடையாது, ஓகேங்களா? இந்த மாதிரி தான் செயல்படும். இவர் 3 பேர் கொடுக்குறார். இது 3 மேட்ரிக்ஸாக சொல்கிறேன். எல்லாரும் இந்த மாதிரி ப்ராசஸாக கொடுப்பாங்கன்னா நான் சொல்ல வரல. ஒருத்தர் 10 பேர் கொடுக்கலாம், ஒருத்தர் 5 பேர் கொடுக்கலாம், ஒருத்தர் கொடுக்காம கூட இருக்கலாம், ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு 3வது லெவலில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 பேர் இருக்காங்களா? 12 பேர்கிட்ட இருந்து $5 உங்களுக்கு கிடைக்கும். அப்போ எவ்வளோ கிடைக்கும்? $60 கிடைக்கும் உங்களுக்கு சூப்பர் போனஸ். 4வது லெவலில் பார்ப்போம். 4வது லெவலில் இவங்க 2 பேர் உங்கள் அண்டரில் வந்துடுவாங்க, இவங்க 2 பேர் அவங்க அண்டரில் வந்துடுவாங்க, இதில் 2 பேர் அவங்க அண்டரில் வந்துடுவாங்க, இதில் 2 பேர் அவங்க அண்டரில் வந்துடுவாங்க. அப்போ எத்தனை பேர் ஆச்சு? 2 4 6 8. இந்த 8 பேர் ஆளுக்கு 3 பேர் கொடுப்பாங்களா? இந்த 8 பேர் ஆளுக்கு 3 பேர் கொடுக்கும்போது 24 பேர் வருது. இந்த 24 பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு $5னா உங்களுக்கு $120 வரும். இது உங்களுக்கு வரக்கூடிய சூப்பர் போனஸ். இப்போ 5வது லெவல் பார்ப்போம். 5வது லெவலில் இந்த 8 பேர் கொடுத்த 3 பேர் கொடுத்தாங்களா, அதில் 2 பேர்னா 16 பேர். இந்த 16 பேர் ஆளுக்கு 3 பேர் கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ வரும்? 48 பேர் வருமா? 48 பேர்கிட்ட இருந்து $5 உங்களுக்கு $240 வரும் சூப்பர் போனஸ், ஓகேங்களா? இது 5 லெவல் மட்டும்தாங்க போட்டுக்கிறேன். 10 லெவல் வரைக்கும் போட்டால் எங்கே போகணும்னு பாருங்கள். 100 லெவல் போனாலும் உங்களுக்கு இன்கம் வருங்க, வெறும் இந்த சி என்ற நபர்கிட்ட இருந்து மட்டுமே, ஓகேங்களா? அந்த டீமில் மட்டுமே நான் 10 லெவலும் போட்டுடுறேன், ஓகேங்களா? 6வது லெவலில் பார்த்தீங்கன்னா 32 பேர் வருவாங்க. ஆளுக்கு 3 பேர் கொடுத்தா கூட உங்களுக்கு எவ்வளோ பேர் வரும்? இது அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. 96 பேர் × $5னா $480 உங்களுக்கு இன்கமாக கிடைக்கும். 7வது லெவலில் 64 பேர் வருவாங்க.
64 பேர் 3 பேரை கொடுத்தாங்கன்னா எவ்வளோ வருங்க? 192 பேர் இன்ட்டு $5 உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? $960 உங்களுக்கு இன்கம்மாக கிடைக்கும். 8வது லெவலில் 128 பேர் வருவாங்க. 3 பேர் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மேன் பவர் வரும்? கிட்டத்தட்ட ஒரு 400 பேர். சும்மா தோராயத்துக்கு நான் சொல்கிறேன். 386 பேர் வருவாங்க. ஓகேங்களா? 384 பேர் இன்ட்டு $5 அப்படின்னு கணக்கு பண்ணால் கூட ஒரு $2000 வச்சுங்களேன். நான் தோராயமாக தான் இந்த சாப்டர் வந்து தோராயமாக போடுறேன். $2000 கிடைக்கும். 9வது லெவலில் 256 பேர் வருவாங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? அப்படியே இந்த அமௌண்ட்டை நான் டபுளாக சொல்லிடுறேன். $4000. 10வது லெவலில் 512 பேர் வருவாங்க. உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? $8000. ஓகேங்களா? கூட்டி பார்த்தீங்கன்னா 8 4 12 12 ஒரு 2 எவ்வளோ ஆச்சுங்க? 12 1 14 15 இதெல்லாம் கூட்டி பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு $15,000 மேலே ஒரு 16,000 வச்சுங்களேன். $16,000 வெறும் 10 லெவல் போனால் கூட 3 மேட்ரிக்ஸில் உங்களுக்கு $16,000 வந்து இந்த சி என்ற நபர்கிட்ட இருந்து மட்டுமே கிடைக்குது சூப்பர் போனஸ். ஓகேங்களா? இதுவே 3 × 3 டூப்ளிகேஷன் வந்து 10 லெவல் இல்லைங்க, 100 லெவல் போனால் கூட உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இவங்களுக்கு 1024 பேர் வருவாங்க, அது மூலயமா கிடைக்கும். 2046 பேர் வருவாங்க, அது மூலயமா கிடைக்கும். 2048 4096 பேர் வருவாங்க, அது மூலமாக கிடைக்கும். 8192 பேர் வருவாங்க. இந்த மாதிரி அன்லிமிட்டட் டெப்த்து எவ்வளவு பேர் வந்து இந்த சி மூலயமா மட்டுமே ஸ்டார்ட் ஆகி இந்த ஒரு நபர் மூலயமா இவ்வளோ வருதுன்னா, நீங்கள் டின்னு ஒரு நபரை போட்டு அவர் மூலயமா 3 பேர் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு வரும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஏபி மட்டும்தான் உங்களுக்கு சூப்பர் போனஸில் வராதே தவிர சி போட்டிங்க, டி போட்டிங்க, இ போட்டிங்க, எத்தனை நீங்கள் டைரக்ட் கொடுத்தீங்களோ அத்தனை நபர்கிட்ட உங்களுக்கு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுவே வந்து மிகப்பெரிய ஒரு இன்கம். இப்போ சூப்பர் போனஸ் வந்து 5 மேட்ரிக்ஸில் நான் சொல்கிறேன். 3 மேட்ரிக்ஸ் சொல்லிட்டேன், 5 மேட்ரிக்ஸில். இப்போ சூப்பர் போனஸ் வந்து 5 மேட்ரிக்ஸில் நான் சொல்கிறேன். 5 × 5 ஃபர்ஸ்ட் லெவல் மட்டும் கணக்கில் வச்சுக்கிறீங்க, அதுக்கப்புறம் வர லெவல்லாம் கணக்கில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஏன்னு ஒரு நபரை கொடுக்குறீங்க, பின்னு ஒரு நபரை கொடுக்குறீங்க. இதனால் உங்களுக்கு சூப்பர் போனஸுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க, இன்கமும் கிடைக்காது. சி என்ற நபரை கொடுக்கும்போது நீங்கள் சூப்பர் போனஸுக்கு எலிஜிபிள். டின்னு ஒரு நபரை கொடுக்குறீங்க, எலிஜிபிள். டின்னு ஒரு நபரை, ஈன்னு ஒரு நபரை கொடுக்குறீங்க, எலிஜிபிள். இப்போ நீங்கள் 5 பேரை டைரெக்டாக கொடுத்துட்டீங்க. நான் 5 மேட்ரிக்ஸ் உங்கள் டீமில் வரவங்க அத்தனை பேரும் 5 மேட்ரிக்ஸில் கொடுக்குறாங்க. ஒரு தோராயன கணக்கு தான் இது. வந்து லெவலில் சேர்த்துக்காதீங்க. 2வது லெவலில் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த 2வது லெவல் என்ன ஆகுனா, ஏபி விட்டுருங்க. இவர் 5 பேர் சேர்ப்பாங்களா? இவர் 5 பேர் சேர்ப்பாரா? இவர் 5 பேர் சேர்க்குறார். மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 15 பேர். 15 பேர்கிட்டேருந்து உங்களுக்கு $5 கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும்? டோட்டலாக $75 உங்களுக்கு சூப்பர் போனஸ் மட்டும் கிடைக்கும். இது ஃபஸ்ட் லெவல். செகண்ட் லெவலில் இந்த 5 பேர்கிட்டேருந்து உங்களுக்கு 2 பேர், இந்த 5 பேர்கிட்டேருந்து 2 பேர், இந்த 5 பேர்கிட்டேருந்து 2 பேருன்ட்டு மொத்தம் 6 பேர் இருப்பாங்க. 6 பேர் ஆளுக்கு 5 பேர் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். இவர் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் இங்கே வரும், இங்கே 10 பேர், இங்கே 10 பேர். சிக்யூரிட்டி எவ்வளோ ஆச்சு? 30 பேர் இல்லைங்களா? 30 பேர்கிட்ட இருந்து $5 எவ்வளோ வரும்? $150. இது உங்களுக்கு சூப்பர் போனஸ் 2வது லெவல். 3வது லெவலில் இதை அப்படியே கூட்டிக்கும். இந்த 30 பேர் ஆளுக்கு 2 பேர் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த 10 பேரில் 4 பேர், இந்த 10 பேரில் 4 பேர், இந்த 10 பேரில் 4 பேர். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இவர் கொடுத்த 5 பேரில் 2 பேர் உங்கள் அண்டரில் வருவாங்க. இவர் கொடுத்த 5 பேரில் 2 பேர் உங்கள் அண்டரில் வருவாங்க. இவர் கொடுத்த 5 பேரில் 2 பேர் அண்டரில் வருவாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த 2 பேர் ஆளுக்கு 5 பேர் கொடுக்கும்போது 10 பேர் ஆகுதா? இந்த 2 பேர் ஆளுக்கு 5 பேர் கொடுக்கும் 10 பேர். இந்த 2 பேர் ஆளுக்கு 5 பேர் கொடுக்கும்போது 10 பேர். ஓகேங்களா? இப்போ இந்த 10 பேரில் 4 பேர் உங்கள் அண்டர், இந்த 10 பேரில் 4 பேர், இந்த 10 பேர் 4 பேர்னா 12 பேர். 12 பேர் ஆளுக்கு 5 நபர்களை கொடுக்குறாங்க. அப்படின்னா எவ்வளோ பேர் வரும்? 60 பேர் வருமா? 60 பேர். ஆனால் உங்களுக்கு நபர்கள் வந்து உங்கள் அண்டரில் வந்து 12 பேர் இருப்பாங்க.
60 பேர்கிட்ட இருந்து $5 அப்படின்னு கணக்கு பண்ணிங்கன்னா $300 உங்களுக்கு பேமெண்ட் வரும். 4வது லெவலில் 24 பேர் அவங்க மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் கால்குலேஷன் வருவாங்க இல்லையா? அப்போ எத்தனை பேர் வருவாங்க? 24 பேர்கிட்ட இருந்து 120 பேர். 120 பேர்கிட்ட இருந்து $5 உங்களுக்கு $600 வரும். 5வது லெவல் வரைக்கும் சொல்கிறேன், ஏன்னா ரொம்ப அதிகமாக சொல்ல விரும்பலை. 24னா 48 பேர். இந்த 48 பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா, ஒவ்வொருத்தரும் 5 பேர் கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது எவ்வளோ பேர் வரும்? 240 பேர் இன்ட்டு $5னா உங்களுக்கு $1200 வரும். இந்த மாதிரி அன்லிமிட்டெட் டெப்த்து, இந்த சி மூலியமா, டி மூலியமா, இ மூலியமா அன்லிமிட்டெட் டெப்த்து உங்களுக்கு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அது மிகப்பெரிய இன்கம், வெறும் $5. ஓகேங்களா? இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சூப்பர் போனஸில் 10 மேட்ரிக்ஸில் சப்போஸ் எல்லாரும் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு தோராயத்துக்கு 10 × 10 மேட்ரிக்ஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு லெவல் மட்டும் கணக்கில் வச்சுக்காதீங்க. இது 1 2 3 4 5 6 7 8 9 10. நீங்கள் 10 டைரக்ட் கொடுத்துட்டீங்க. ஓகேங்களா? இதேமாரி உங்கள் டீமில் இருக்கிறவங்களும் ஆளுக்கு 10 பேரை வந்து டைரக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு தோராயமாக வச்சுக்குவோம். ஒரு 5 லெவல் வரைக்கும் வச்சுக்குவோம். இது அன்லிமிட்டட் டெப்த்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இவங்க 2 பேரை விட்டுருவோம். ஓகேங்களா? இவங்க 2 பேரும் நம்ம கணக்கில் வராது. இப்போ ஃபஸ்ட் லெவல் இதுலேருந்து உங்களுக்கு ஃபஸ்ட் லெவல்னு கணக்கில் வச்சுக்கோங்க. இவர் வந்து 10 பேர் கொடுக்குறாரு. ஓகேங்களா? 3வது நபர் 10 பேர் கொடுக்குறாரு. இவர் 10 பேர், இவர் 10 பேர், இவர் 10 பேர், இவர் 10 பேர், இவர் 10, இவர் 10, இவர் 10. ஓகேங்களா? 10 × 8 பேருங்களா? 1 2 3 4 5 6 7 8. இந்த 10 × 8 பேர் கொடுக்கும்போது 80 பேர் ஆகுது. இந்த 80 பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு $5 வரும். $5னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? $400. ஓகேங்களா? 2வது லெவலில் கால்குலேஷன் பண்ணுவோம். 2வது லெவலில் இந்த 10 பேரில் 2 பேர் மட்டும்தான் உங்கள் அண்டரில் வருவாங்க. அப்போது இந்த 8 பேர்கிட்ட இருந்து 2 பேர்னா 16 பேர். ஓகேங்களா? அந்த 16 பேர் ஆளுக்கு 10 பேர் கொடுக்குறாங்க. இன்ட்டு 2 பேர் ஆளுக்கு, இந்த 8 பேர் ஆளுக்கு 2 பேர் உங்கள் அண்டரில் வந்துடும். இவங்க கொடுக்குற ஃபஸ்ட்டு 2 பேர் உங்கள் அண்டரில் வந்துடும். அப்போ 16 பேர். இந்த 16 பேர் ஆளுக்கு 10 பேர் கொடுத்தாங்கன்னா 160 பேர். ஓகேங்களா? ஒவ்வொரு நபர்கிட்டையும் $5 உங்களுக்கு $800. இது 2வது லெவல். 3வது லெவலில் ஒவ்வொருத்தரும் 10 பேர் கொடுக்குறாங்க. இந்த 16 பேர் மூலியமாக 10 பேர் மூலியமாக 2 பேருன்ட்டு உங்களுக்கு 32 பேர் உங்கள் அண்டரில் வருவாங்க. 32 பேர் ஆளுக்கு 10 பேர் கொடுத்தாங்கன்னா 320 பேர். ஒவ்வொரு நபர்கிட்டையும் $5 உங்களுக்கு $1600 உங்களுக்கு சூப்பர் போனஸாக வந்துடும். 4வது லெவலில் ஆளுக்கு 10 பேர் கொடுக்குறாங்க. இவங்க மூலிமா 2 பேர் உங்கள் அண்டரில் வந்துடுவாங்க. அப்போ எவ்வளோ பேர் வரும்? 64 பேர். 64 பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 64 பேர் ஆளுக்கு 10 பேர் கொடுக்கும்போது 640 பேர் வருமா? ஒரு நபர்கிட்ட இருந்து $5 கிடைக்குமா ஜாயினிங்லேருந்து? அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? $3200. 5வது லெவல் போடுறேன். 5வது லெவலு 10 பேர் ஒவ்வொருத்தரும் கொடுக்குறாங்க. 128 பேர் உங்கள் அண்டரில் வந்துடுவாங்க. இந்த 120 பேர் ஆளுக்கு 10 பேர் கொடுக்கும்போது 1280 பேர் வருமா? ஒவ்வொருத்தருக்கிட்டையும் $5. அப்படின்னும்போது உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? $6400 கிடைக்கும். இந்த மாதிரி அன்லிமிட்டட் டெப்த்து இந்த 3வது நபர் மூலியமா, 4வது நபர் மூலியமா, 5வது, 6, 7, 8, 9, 10வது நபர்கள் மூலிமா அன்லிமிட்டட் டெப்த்து 2 மேட்ரிக்ஸ் மெத்தடில் மேன் பவர் உங்களுக்கு சூப்பர் போனஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு பேமெண்ட்டு லேக்ஸ் கணக்கில் வந்து டாலர்ஸே வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இது வந்து 10 லெவலில் முடியக்கூடிய கான்செப்ட் இல்லை. 100 லெவல் போனாலும் உங்களுக்கு பேமெண்ட் வரும். 200 லெவல் போனாலும் உங்களுக்கு பேமெண்ட் வரும். 1000 லெவல் போனாலும் உங்களுக்கு சூப்பர் போனஸ் இன்கம் வந்துகிட்டு இருக்கும். அப்போது நீங்கள் எத்தனை டைரக்ட் கொடுக்குறீங்க அதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு பெரிய இன்கம்மா சின்ன இன்கம்மா, அந்த டைரக்ட்டுங்க எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு பெரிய இன்கம்மா சின்ன இன்கம்மான்றதை சூப்பர் போனஸ் முடிவு பண்ணும். இந்த வாய்ப்பு எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் கிடையாது. இதில் முக்கியமாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இதில் மொத்தம் 9 வகையான சூப்பர் போனஸ் இருக்குது. நான் வெறும் இந்த $5 மையப்படுத்தியே சொல்லியிருக்கேன். இவ்வளோ போகுதுன்னா
$10 சூப்பர் போனஸ் இருக்குது, $20 ப்ளஸ் $20 ஒன்று இருக்குது, ப்ளஸ் $30 ஒன்று இருக்குது, ப்ளஸ் $40 ஒன்று இருக்குது, ப்ளஸ் $80 ஒன்று இருக்குது, ப்ளஸ் $100 ஒன்று இருக்குது, $140 ஒன்று இருக்குது, $160 ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி இதே நபர்கள்கிட்ட தான் வரும். ஓகேங்களா? நீங்கள் அதுக்காக எஃபோர்ட் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இதே நபர்கள் யார்கிட்ட இருந்து உங்களுக்கு $5 வந்துச்சோ அந்த நபர் எப்போ 60 அப்கிரேட் பண்ணுறாரோ அப்போ உங்களுக்கு $10 வரும். எப்போ 100 அப்கிரேட் பண்ணுறாரோ அப்போ உங்களுக்கு $20 வரும். எப்போ 200 அப்கிரேட் பண்ணுறாரோ அப்போ உங்களுக்கு $40 வரும். எப்போ 300 அப்கிரேட் பண்ணுறாரோ அப்போ உங்களுக்கு $60 வரும். அதே நபர்கிட்ட இருந்து எப்போ அந்த நபர் 400 அப்கிரேட் பண்ணுறாரோ அப்போ உங்களுக்கு $80 வரும். எப்போ 500 அப்கிரேட் பண்ணுறாரோ அப்போ உங்களுக்கு $100 வரும். எந்த நபர்கிட்ட இருந்து? இப்போ நான் யார்கிட்ட இருந்து $5 வந்துச்சுன்னு சொன்னனோ அந்த நபர்கள் 60 பண்ணால் $10 கிடைக்கும், 100 பண்ணால் $20 கிடைக்கும், 200 பண்ணால் 40, 300 பண்ணால் 60, 400 பண்ணால் 80, 500 பண்ணால் 100, 700 அப்கிரேட் பண்ணுறாங்கன்னா 140, 800 அப்கிரேட் பண்ணுறாங்கன்னா $160 சூப்பர் போனஸ். இந்த மாதிரி 9 வகையான சூப்பர் போனஸ் இன்கம் கிடைக்கும். இது அனைத்துமே அன்லிமிட்டட் டெப்த்து. எத்தனை லெவல் போனாலும் அதிலிருந்து உங்களுக்கு இன்கம் வந்து வாரி வாரி கொட்டிக்கினே இருக்கும். இது சாதாரணமான ஒரு கான்செப்ட் இல்லை. இது மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் ஒரு 6 மாதத்தில் நான் லேக்ஸ் கணக்கில் இல்லை, $1 crore சம்பாதிக்கணும்னு நினச்சா கூட வெறும் 6 மாதத்தில் சம்பாதிக்க முடியும். அது முயற்சி பண்ணி செயல்பட்டால் சிஸ்டமேட்டிக்காக உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். இது மிகப்பெரிய இன்கம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு யார் ஃபார்வேர்ட் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட கேட்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.